அதாவது கொள்ளுங்க. கொள்ளு அப்படின்னு சொன்னாவே எல்லாருடைய மனசுலயும் என்னன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா கொள்ளு. கொள்ளு வந்து ரொம்ப சூடுங்க. இத சாப்பிடக்கூடாது. இந்த 2 விஷயம் தானே உங்களுக்கு மனசுல வருது. இத தாண்டி நிறைய விஷயங்கள் கொள்ளுக்கு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. தினம்தோறும் கொள்ள சாப்பிடலாம். சூடு ஆகாமல் இத எப்படி சாப்பிடலான்றதும் நான் சொல்றேன். யார் யாரெல்லாம் சாப்பிடலான்றதும் நான் சொல்றேன். முக்கியமாக நம்ம வந்து உடல் எடையை குறைப்பதற்கு கொள்ளு நமக்கு பயன்படுது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு, அதாவது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கா? அதாவது நெறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம். டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல், ட்ரைகிளிசரைட்ஸ், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால். இத கரைப்பதற்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தினம்தோறும் இந்த கொள்ளு வேக வைத்த தண்ணீரை குடிக்கலாம். இந்த கொள்ளு வேக வைத்த தண்ணீரை யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப நாளா கொலஸ்ட்ரால் இருந்தாலோ, சுகர் இருந்தாலோ, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி, முக்கியமாக மலச்சிக்கல் இருந்தாலோ, அதாவது சிறுநீரக பாதை தொற்று. சிறுநீரக பாதையை நமக்கு வந்து அந்த கழிவுகளை நீக்கி அத சுத்தப்படுத்துவதற்கு கொள்ளு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க.